பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் எஸ்தரின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும்போது, அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது மொர்தெகாயினுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். அவன் ராஜ சமூகத்தில் தான் இருக்கிறான், போக்கும் வரத்துமாய் இருக்கிறான், முற்றத்திலே அவன் நிற்கிறான். ஆனால் அவனுக்கு செய்யப்பட வேண்டிய காரியங்கள் ஒன்றும் செய்யப்படவில்லை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் அதே போல தான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் போய் வருகிற இடங்களிலே, போய் வருகிறதான காரியங்களிலே, அநேக நேரங்களில் கர்த்தருடைய காரியங்களிலும் நாம் இருந்தும் அநேக காரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு, ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்கக்கூடாதபடிக்கு அங்கே வசனம் சொல்லுகிறபடி அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. தாமதமாகி கொண்டே இருக்கிறது. சொல்லலாம், தாமதமாகி கொண்டே தான் இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி பல தாமதங்கள் காணப்படலாம். அங்கே சொல்லப்படுகிறது, ராஜாவுக்கு கர்த்தர் தூக்கத்தை வரவிடலை. உங்களுக்கான ஒரு காரியத்தை செய்யணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா, உங்கள் கிட்ட இருக்கிறவர்களை கர்த்தர் தூக்கத்தை வரவிட மாட்டார். ஆமென். தூக்கத்தை கர்த்தர் வரவிட மாட்டார். அங்கே சொல்லப்படுகிறது, பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேர் மேல் கை போட பார்த்தார்கள். இதை மொர்தெகாய் கண்டுபிடித்து அதை தடுக்கிறான். தடுத்த அவனுக்காக செய்யப்பட வேண்டியதான கனம் அவனுக்கு செய்யப்படவில்லை. அவன் யோசிச்சிருக்கலாம், நான் நல்லதானே செஞ்சேன், இவ்வளோ காரியங்களை நான் செஞ்சேனே, ஆனால் எனக்கு வர வேண்டிய உயர்வு எனக்கு வரலை, எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை எனக்கு கிடைக்கல, ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளலை, என் வாழ்க்கை இன்னும் மோசமடைந்த ஒரு வாழ்க்கையாகவே இருக்கே, நான் இன்னும் இப்படி தான் இருக்கணுமா என்று பல எண்ணங்கள் அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல பர்ஃபெக்ஷனாக வேலை பார்ப்பீங்க, உங்கள் வேலையில் பர்ஃபெக்டாக இருப்பீங்க, செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செய்வீங்க, கண்டுபிடிக்க வேண்டிய காரியத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. அவ்வளவு உண்மையாக இருந்தும் உங்களுக்கு செய்யப்பட வேண்டிய காரியங்கள் ஒருவேளை அநேக நேரம் தடைப்பட்டு இருக்கும், செய்யப்படாமல் இருக்கும், மறந்து போய்விடுவார்கள். தேவப்பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஏற்ற நேரம் வரும்போது, ஏற்ற சூழ்நிலைகள் வரும்போது அவர் ராஜாக்களை தூங்க விட மாட்டார். உங்கள் மேல் இருக்கிற அதிகாரிகளை கர்த்தர் தூங்க விட மாட்டார். கர்த்தரும் சில நேரத்தில் ஏன் மௌனமாக இருக்கிறார்னா, ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீ அடங்கி இருக்கணும். கரத்துக்குள்ளே நீ அடங்கி இருக்காமல் கர்த்தரிடத்துலேருந்து ஏற்ற ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. அப்போ அது வரையிலும் நீங்கள் காத்திருக்கணும். இங்கே சொல்லப்படுகிறது, அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. ராஜா விழிப்படைகிறான். ஐயோ, எனக்காக போராடினவன், எனக்காக உதவி செய்தவன், எனக்காக விழிப்புடன் இருந்தவன், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லையே என்று சொல்லி அவனுக்கு செய்யப்பட வேண்டியதான அந்த காரியங்களை, ஆசீர்வாதத்தை அவன் கொடுக்கிறதை, அவன் செய்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். தேவஜனமே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் தாழ்த்தப்படுகிறது போல இருக்கலாம். நீங்கள் தாழ்த்தப்படவில்லை. சமயம் வரும்பொழுது உயர்த்தப்படுவதற்கு நேராய் கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கிறார். தேவன் ஏற்ற காலம் வரும்போது உங்களை கர்த்தர் உயர்த்துவார். மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினது போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தந்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொல்லி உள்ளத்திலே கவலையோடு வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்ற நேரங்கள் வரும்போது சகலமும் அவருடைய வாழ்க்கையில் செய்யப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த பிள்ளையே, எல்லாரும் மறந்திருக்கலாம், நீ உண்மையாக இருந்தது நிமித்தமாக எல்லாரும் உங்களை
அற்பமாய் எண்ணி இருக்கலாம், கொடுக்க வேண்டியதை கொடாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நேரம் வரும், தேவன் அவர்களை தூங்க விட மாட்டார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களுக்கு செய்யப்பட வேண்டியதற்கு ஏற்ற பிரகாரமாய் கர்த்தர் வழிகாட்டுதலை கட்டளையிடுவார். God bless you. God.